ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி டைகர் யூடியூப் சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட் புதுசாக வந்திருக்க புக்கில் இயல் 5ல் ஆசாரக்கோவை பார்க்க போகிறோம். அதில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டு அதாவது தொகுதி 6th ஸ்டாண்டர்டில் கம்ப்ளீட்டாக முடித்து கொஸ்டின் எடுத்தாச்சு. இப்போ எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு நான் வந்து செகண்ட் டேர்மை முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடிச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் தொகுத்து ஈஸியாக முடிச்சுட்டு நம்ம 6th முடிச்சிடுவோம். அதுக்கடுத்து 9th எவ்வளோ சீக்கிரம் முடிய முடியுமோ அதே ஸ்பீடில் வேகமாக முடிச்சுட்டு வர்ற எக்ஸாமுக்கு நம்ம ரெடி ஆகிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் தொகுத்து கொடுக்கறது அவங்களுக்கு வந்து மறக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த 100 மார்க் வாங்குகிற இடத்துல நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்னால ஒரு 5 மார்க் விட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி விடாமல் படிக்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு வந்து சம் ஐடியாஸ் வந்து கொடுக்கலான் இருக்கேன். அதுக்காக தான் அந்த கொஸ்டின்லாம் ஃபுல்லாக எடுத்து போட்டுட்ருக்கேன். என்னோடய சேனல் பிடிச்சிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம லெசனுக்கு போகலாம். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையில் நுழையும் முன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். படிக்கிறேன் கேளுங்க. நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால்தான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும். இந்த நோக்கத்திற்காகவே நம் முன்னோர் அறநூல்களை படைத்தனர். நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. அவற்றை அறிவோம் வாருங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆசாரக்கோவை என்ன சொல்லுது? நல்ல ஒழுக்கங்களை அதுக்கு கீழே ஆசாரக்கோவை வந்து 17 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. அதாவது 17 கீழ்க்கணக்கு நூல்கள் வந்து பெரும்பாலும் எதை சார்ந்தது? அறநூல்கள். இப்போ இந்த நூல் என்ன சொல்லுது? ஒழுக்கத்தை பற்றி இந்த நூல் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இதில் வந்து பாடல் வரிகள் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். எப்படி என்ன பாடல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவையெட்டும் சொல்லிய ஆசார வித்து அப்படின்னு பாடல். இந்த ஆசாரக்கோவையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா, ஃபஸ்ட் கொஸ்டின் கேட்டால் யார்? பெருவாயின் முள்ளியார் தான் ஆசாரக்கோவையினுடைய ஆசிரியர். யாருன்னு கேட்டால் பெருவாயின் முள்ளியார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, ஆசாரக்கோவை அதாவது அபச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, மாமி இந்த மாதிரி ஐயர்ஸ் வீட்டில் சைடில் வந்து அபச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அபச்சாரம்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க? வாயில் அடிச்சுக்கிடுவாங்க. ஐயோ அபச்சாரம் அப்படின்னு சொல்லி வாயில் அடிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் பெருவாய். இந்த இடத்துல வாயின் வந்திருக்கா. அதான் ஆசாரம்னா அபச்சாரம். அப்போ அபச்சாரம்னா வாயில் அடிக்கிறது. வாயில் அடிப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆசாரக்கோவைன்னு சொல்லதுமே உங்களுக்கு பெருவாயின் முள்ளியார் அப்படின்னு உடனே ஞாபகத்துக்கு வந்துடணும். இதுதான் அதுக்கான ஷார்ட்கட். இந்த பாட்டில் இந்த என்ன ஒழுக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நன்றி அறிதல்னால் என்ன அப்படின்னா, பிறர் செய்த உதவியை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பொறையுடைமைனா என்ன அப்படின்னா, பொறுத்து கொள்ளணும். நம்ம மற்றவங்க எவ்வளோதான் துன்பம் கொடுத்தாலும் நம்ம அதை பொறுத்து கொள்ளணும். இன்சொல்லோடு இனிய சொற்களை பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, ஆனால் பிற உயிர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? துன்பத்தை தரக்கூடாது. கல்வியோடு என்ன செய்யணும்? கல்வி கற்கணும். ஒப்புரவுனா என்ன பண்ணணும்னா, பிறருக்கு உதவி செய்தல் தான் ஒப்புரவு. ஆற்ற அறிதல் அறிவுடையவராக என்ன செய்யணும்? இருக்கணும். எல்லாத்தையும் அறிஞ்சு அறிவுடையவராக இருக்கணும். நல்லினத்தாரோடு நட்டல். நல்லினம்னா நல்ல ஒழுக்கங்கள் உடையவர்களோடு நட்பு கொள்ளுதல்லாம். நட்டல்னா நட்பு கொள்ளுதல். இந்த 8 தான் சொல்லிய ஆசார வித்து அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரக்கோவை வந்து நல்ல ஒழுக்கங்களை வந்து இந்த 8 ஒழுக்கங்களை சொல்லுது. அதுதான் ஆசாரக்கோவையினுடைய பாடல். இந்த 8 ஒழுக்கங்கள் எது சொல்லுது அப்படின்னு ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. அதை பார்த்துட்டு பாட்டடி கொடுத்து நம்மளுக்கு இது எந்த சேர்ந்தது அப்படிங்கிட்டா பாடலோட ஆசிரியர் எல்லாம் வந்து தெரிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. கீழே பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நன்றி அறிதல்னா பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவுனா பிறருக்கு உதவி செய்தல். நட்டல்னா நட்பு கொள்ளுதல். கீழே பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க. பொருள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல், எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல், கல்வி அறிவு பெறுதல், பிறருக்கு உதவுதல், அறிவுடையவராய் இருத்தல், நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஆகிய 8 நல்லொழுக்கத்தை
விதைக்கும் விதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசாரக்கோவை எத்தனை நல்லொழுக்கம் சொல்லுது அப்படின்னா 8 நல்லொழுக்கத்தை சொல்லுது. இந்த நூல்வழி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து எப்படி கொஸ்டின் வரும் அப்படின்னா, ஆசாரக்கோவையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பெருவாயின் முள்ளியார். அது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இவர் எந்த ஊரில் பிறந்தவர் அப்படின்னா வன்கயத்தூர். இந்த வன்கயத்தூரை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள் வன்கயத்தூர், கயர் இருக்குது பாருங்கள், இங்கே கயர், அங்கே பாருங்கள் பெருவாயின் முள்ளியார். அப்போ பெருவாயின் முள்ளியார்னா முள்ளுனா முள்ளு, முள்ளியார்னா முள்ளு, முள்ளை ஞாபகம் வச்சுக்கோங்க. முள்ளு இங்கே வந்து வன்கயத்தூர்னா முள்ளை வந்து கயிறு வச்சு தானே கட்டுவோம். கிராமப்புறத்துலலாம் முள் எடுத்தால் அது வந்து கயிறு வச்சு தான் கட்டி கொண்டு போகணும். அப்படியே கொண்டு போனால் சரிஞ்சிடும். ஸோ கயிறு விட்டு தான் கட்டணும். ஸோ பெருவாயின் முள்ளியார் வன்கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். ஆசாரக்கோவைனா போய் நல்ல ஒழுக்கத்தை தான் சொல்லுது. ஸோ நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் கேட்டால் நல்ல ஒழுக்கங்களினுடைய தொகுப்பு. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஆசாரக்கோவை எந்த நூலுகை சேர்ந்தது அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. இந்நூல் எத்தனை வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு கேட்டால் 100 வெண்பாக்கள் கொண்டது. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆசாரக்கோவையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் வன்கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு என்ன பொருள்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்களில் உண்டு. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. இது இந்த லெசனை பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கீழே மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. அதை பார்ப்போம். அதாவது சரியான விடையில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன். நம்ம என்ன பேசுகிறோம், பிறரிடம் இன்சொல் பேசுவேன். ஆவண்ணா கரெக்டான ஆன்சர். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் ஆகும். பிறர் செய்த தீங்கை வந்து நம்ம பொறுத்து கொள்வது என்ன ஆகும் அப்படின்னா பொறை. பொறுத்து கொள்ளுனா பொறை. ஈயனா தான் கரெக்டான ஆன்சர். அறிவு ப்ளஸ் உடைமை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவு ப்ளஸ் உடைமை அறிவுடைமை. அறிவுடைமை என்பது கரெக்டான பொருள். இவை ப்ளஸ் எட்டும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவை ப்ளஸ் எட்டும்னா என்னன்னா இவை எட்டும். இவை ப்ளஸ் எட்டும் இவை எட்டும். ஆவண்ணா. அதுக்கடுத்து நன்றியறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி ப்ளஸ் அறிதல் நன்றியறிதல். ஆவண்ணா கரெக்டான ஆன்சர் அதுக்கு. அதுக்கடுத்து பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொறை ப்ளஸ் உடைமை பொறையுடைமை. ஈன்னா கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து என்ன, அதுக்கடுத்த லெசன் போகலாம். அடுத்தடுத்து நல்ல லெசன் கொடுத்துருக்காங்க 7-5 அப்படின்னா கண்மணியை கண்ணுறங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அது வந்து தாலாட்டு பாடல். தாலாட்டு, தாள்னா நாக்கு, அதாவது வாய் வழியாக பாடப்படும் இலக்கிய வகையை சேர்ந்தது இந்த பாடல். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நுழையும் முன்னே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாடல்கள் மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகின்றன. பாடலை பாடினாலும் மகிழ்ச்சி, கேட்டாலும் மகிழ்ச்சி. ஏட்டில் எழுதப்படாத இசைப்பாடல்கள் தமிழில் ஏராளமாக உள்ளன. தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் பாடல்கள் முக்கிய இடத்தை பெறுகின்றன. இப்பாடல்கள் தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுகின்றன. நாட்டுப்புற இலக்கியங்களில் அறிவோம் பண்பாட்டினை காப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா, அதாவது ஏட்டில் எழுதப்படாத படிக்கிறத கேட்டு கேட்டு நம்ம வந்து காலங்காலமாக அப்படியே படிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க பாட்டு தான் தாலாட்டு பாடல். இதில் என்ன பாட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ நந்தவனம் கண்திறந்து நற்றமிழ் பூவெடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்போற்ற வந்தாயோ தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாக வந்துதித்த சேர நாட்டு முத்தேனோ வாழை இளப்பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ குளிக்க குளம்பெட்டி குளம்பாலை அணைக்கட்டி பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழோ கண்ணே கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு அப்படின்னு சொல்லி இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. இது என்ன பாட்டு அப்படின்னா, தாய் வந்து தொட்டிலில் தூங்க சொல்லி குழந்தைய தாளாட்டுறாங்க. ஆராரோ ஆரிரோ எல்லாரும் இந்த பாட்டு கேட்டு வந்தவங்க தான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச பாட்டு தான். அதில் என்ன லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நந்தவனம் கண் திறந்து, அதாவது நந்தவனம் அப்படின்னா ஒரு அழகான பூந்தோப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். நந்தவனம் கண்டிருந்து அந்த பூஞ்சோலையில் நற்றமிழ் பூ எடுத்து, நல்ல தமிழ் பூ எடுத்து பண்ணோடு, பண்ணுனா இசை, இசையோடு பாட்டிசைத்து பார்னா இந்த உலகம், உலகம் போற்ற வந்தாயோ, அதாவது அந்த நந்தவனத்தில் பூ நல்ல தமிழ் பூ எடுத்து அதில் பாட்டை இசைத்து அந்த உலகத்தை போற்ற, உலகம் போற்ற வந்தாயோ அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. அதுக்கடுத்து தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாக உதித்து வந்த சேரநாட்டு முத்தேனோ அப்படிங்கிறாங்க. சேரநாட்டை எப்படி அமைக்கிறாங்க அப்படின்னா
தந்தத்தில் தொட்டி கட்டி அதில் தங்கத்தால் அந்த தொட்டியில் பூ பதிச்சு செல்லமாக வந்து உதித்த சேரநாட்டு முத்தேனு அப்படின்னு சொல்கிறாங்க. சேரநாட்டு மன்னன் எப்படின்னா தந்தத்தில் தொட்டில் கட்டி தங்கத்தில் பூ எடுத்து பிறந்தவங்க யாரு அப்படின்னா சேரநாட்டு மன்னனுக்கு உவமையாக சொல்கிறாங்க, சேரநாட்டு மன்னனை சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சோழ நாட்டு முக்கணியோன்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாழை இளப்பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ அப்படின்னு சொல்கிறாங்க. சோழரை எப்படி சொல்கிறாங்கன்னா வந்தவங்களை என்ன செய்வாங்கன்னா வாழை இலை விரித்து வந்தவங்களை உட்கார வச்சு உங்களுக்கு சுவையான விருந்தளிக்கிறவங்க யார் அப்படின்னா சோழ நாட்டு முக்கணியோ அப்படின்னு சொல்கிறாங்க. சோழ நாட்டு முக்கணியோ அப்படின்னு சேர நாட்டவுல தங்கத்தில் தொட்டில் கட்டி வர்றவங்க சேர நாடு, வாழை இலப்பரப்பி வந்தாரே உணவமைத்துறவங்க சோழ நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க குளிக்க குளம்பெட்டி குளம்பாலை அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டிய நாட்டை என்ன சொல்கிறாங்கன்னா பசியை போக்கி நல்லது செய்யக்கூடிய, அதாவது நல்லா அணை கட்டி மக்கள் எல்லாம் வாழ்ற பசியை போக்குற அளவுக்கு நல்லது செய்யக்கூடிய பாண்டிய நாட்டு முத்தமிழோ அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு அப்படின்னு சொல்லி தாய் வந்து தாலாட்டு பாட்டு பாடுறாங்க. இதில் அவ்வளோதான் இந்த பாட்டு. நம்ம ஒரு தடவை பார்த்தாலே இந்த பாட்டை கொடுத்து என்ன பொருள் கேட்டாலும் நம்ம சொல்லுது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சொல்லும் பொருள். நந்தவனம்னா பூஞ்சோலை, பண்ணுனா இசை, பார் உலகம், இலைத்துனா செய்து. இதுதான் இதில் தொகைச்சொற்களினுடைய விளக்கம் கொடுத்துருக்காங்க. முத்தேன் என்ன 3 வகையான தேன் இருக்குது அப்படின்னா கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா கொசு என்ன செய்யும், கொசு வந்து என்ன செய்யும், ஒரு மரக்கொம்பில் தான் என்ன செய்யும் தேனை வந்து கட்டும், அது ஒரு பொந்துக்களை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் பொந்துத்தேன், கொசுத்தேன், கொம்புத்தேன். முக்கணி மாப்பழா வாழை நம்மளுக்கு தெரிஞ்சதான். முத்தமிழ் இயலிசை நாடகம் அதுவும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சதான். இந்த பாட்டோட பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ் சோலையில் பூ எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்தாயோ, தங்க பூப்பதித்த தந்தத்தாலான தொட்டிலில் செல்லமாக உறங்க வந்த சேரநாட்டின் முத்தேனோ, இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கணியோ, குளம்பெட்டி அணைகட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டிய நாட்டு முத்தமிழோ, கண்ணே கண்மணியே கண்ணுறவு அப்படின்னு படிக்கிறாங்க. இதை வந்து சேர நாட்டுக்கு என்ன ஊமையாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா செல்லமாக தொட்டில் கட்டி தங்க பூ பதிக்கிறது, சோழ நாட்டுக்கு வந்து வந்தாவரை வரவேற்று சுவையான உறவு, பாண்டிய நாட்டுக்கு வந்து மக்களை வந்து காக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை எப்படி நம்ம கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் என்ன கொஸ்டின் எப்படினாங்க அப்படின்னா இந்த கண்மணியே கண்ணுரங்கு பாடல் இருக்கு இல்லையா, அது தாலாட்டு பாடல். இது எந்த இலக்கியங்கள் கீழே இடம் வரும் அப்படின்னா வாய்மொழி இலக்கியங்களுக்கு கீழே இடம்பெறும். அது நம்ம கேட்கலாம், பார்த்துக்கோங்க. ஆசாரக்கோவை 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது வந்து வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. தாள்னா நாக்கு என்ற பொருள், நாவை அசைத்து பாடுவதால் இது வந்து தாள் ப்ளஸ் ஆட்டு என்று பெயர் பெற்றது. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாட்டு தாலாட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லெசனை பொறுத்தளவில் இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த லெசன் முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக அதுலேருந்து எந்த மாதிரி கொஸ்டின் வரலாம் அப்படிங்கிறதையும் தொகுத்து கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம தேர்ட் டேர்முக்கு போகலாம். அது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.